தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சென்ற 5 ஆண்டுகளில் திமுக தலைமையிலான ஆட்சி பல்வேறு துறைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை செய்து ஊழல், அதையும் தாண்டி பல்வேறு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்லாம் நிறைய சாதனைகளை செய்திருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட துறை, அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான துறையும் கூட. இந்த HRNCE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையுடைய போர்டு இருக்கிற கோவிலை நீங்க தவிர்க்கவே முடியாது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான கோவில்கள், முக்கியமான கோவில்கள் எல்லாம் இந்த இந்து சமய அறநிலையத்துறையுடைய நிர்வாகத்தின் கீழ் வருகிறது. ஆனால் இந்த கோவில்களின், அதிலும் இந்த கோவில்களில் நிறைய வருமானத்தை பெறக்கூடிய கோவில்களுடைய பணத்தை வைத்துக்கொண்டு சென்ற ஆட்சியில் 5 ஆண்டுகளில் பயங்கரமான விளையாட்டுகளை விளையாடி இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், அமைச்சர் சேகர் பாபு அவர் கோர்ட் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலையே படுறதில்லை அப்படிங்கிற ஒரு திசையில் அவர் போயிட்டு இருந்திருக்கு. புது ஆட்சி வந்திருக்கு, தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஆட்சி. இந்த ஆட்சி இந்த இந்து சமய அறநிலையத்துறையில் என்ன செய்யணும், சென்ற ஆட்சி செய்த எதையெல்லாம் மாற்ற வேண்டும், சட்ட அடிப்படையில் சட்டத்தை மீறி அவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், அதையெல்லாம் எப்படி சரி செய்யணும், அதை தவிர பாசிட்டிவான அஜெண்டாவை இவர்கள் சட்ட ரீதியாக என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கிறதுக்காக வழக்கறிஞர் திரு சந்திரசேகரன் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இந்த சிதம்பரம் கோவில் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறையோட பல வழக்கு விவகாரங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருந்திருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்ட ரீதியாக என்னென்னலாம் தவறாக பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு பார்வை கொஞ்சம் கொடுக்க முடியுமா சார்? கொடுக்கலாம் சார். இப்போ அதுக்கு முக்கியமான நபர் அந்த விஷயத்தில் இந்து அறநிலையத்துறை அவர்களுடைய ஃபண்ட்ஸ், அதாவது நிதிகளை மிஸ்யூஸ் பண்ணுவதில் அதிகமாக கோர்ட்டில் அவர் பேரில் வழக்கு தொடுத்தவர் நம்ம கோவில் ஆர்வலர் TR ரமேஷ் அவர்கள். தொடர்ந்து எவ்வளோ அவர் அதுக்காக ஒரு ரொம்ப தியாக உணர்வோட, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட அந்த கோவில் பணம் பக்தர்களுக்காகவும் பக்தர் நலவுகளுக்காகவும் கோவில் நலவுகளுக்காக தான் போக வேண்டும் என்பதற்காக அந்த HRNC சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் அதை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக வேறு துறைக்கோ இல்லை வேறு வகையிலோ அதை செலவு பண்ணக்கூடாது என்பதற்காக பல்வேறு வழக்குகள் கோவில் உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறார். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், திருவண்ணாமலையில் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க. அதுக்கேற்றாப்புல ஒரு வழக்கு தொடர்ந்து அதில் ஸ்டே வாங்கினார். அது தவிர சில காலேஜஸ்க்கெலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அல்டிமேட்லி கோர்ட் அவர்கிட்ட ஒரு டெக்னிக்கல் வியூ பாயிண்டில் இவர் சொன்ன வியூவை ஏற்றுக்கல. குளத்தூரில் ஒரு கோவில் ஃபண்டை வச்சு அவங்க பண்ணதில் ஒரு கலைக்கல்லூரி பண்ணார். ஆனால் அதில் அந்த சிங்கிள் ஜட்ஜும் சரி, டிவிஷன் பெஞ்சில் இருக்கிற ஜட்ஜும் சரி, ஒரு சிங்கிள் ஜட்ஜோட போட்ட ஆர்டரை ரிட் அப்பீலில் பேசும்போது ரமேஷ் அவர்கள் மிக எலாக்வெண்ட்டாக பேசி அதில் சட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தார். இருந்தாலும் ஒரு தொழில்நுட்ப காரணத்தின் அடிப்படையில் அதை டிவிஷன் பெஞ்சு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கோவில் ஃபண்டை காலேஜ் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது உச்சநீதிமன்றம் செல்லும்போது அந்த உச்சநீதிமன்றம் 2 தீர்ப்பு கன்கரண்ட்டாக வந்ததுக்கு பிறகு அதில் போய் மிக அதிகம் விவாதிக்க முடியவில்லை. ஆனால் அவருடைய முயற்சி, அதனால் அந்த கோவில் ஃபண்டை வச்சு கல்வியை ஆரம்பிக்கும் போது அது ஒரு சக்ஸஸ், அதாவது வெற்றி அடையவில்லை. பட் அது தவிர மீதி ஆஸ்பெக்டில் எல்லாத்துலேயும் அவர் கமர்ஷியலாக போகக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ சமீபத்தில் நீங்கள் சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஒரு குன்னூரில் ஒரு சிறிய விநாயகர் கோவில், அதில் மொத்தமே 500 பேர் தான் ஒரு நாளைக்கு வருவாங்கங்கிறாங்க. அதில் ஒரு பல அடுக்கு கொண்ட ஒரு கார் பார்க்கிங்கை ஏற்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு கார் பார்க்கிங்கை ஏற்படுத்தும் போது தற்போதைய உள்ள இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, சார் இடம் கோவில்து, அதை வேணால் நீங்கள் வேறு துறைக்கு லீஸ் விட்டுங்க, லீஸ் விட்டு அந்த இடத்துல நீங்கள் கட்டுங்க, அந்த லீஸோட அமௌண்ட்டு கோவிலுக்கு வந்துடும்.
அதனால் ஆனால் கோயிலோட ஃபண்டே எடுத்து எதுக்கு நீங்கள் வந்து அங்கே கட்டுறீங்க? அங்கே இருக்கிற உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் கார் வச்சுருக்காங்க, காரில் போவாங்க. மொத்தமாக அது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்க எல்லாரும் கார் வச்சிருக்காங்க, கார்ல போவாங்க. ஏன் வந்து இப்ப பக்தர்களுக்கு நல்ல செய்யறதுன்னா கார் பார்க்கிங், மல்டி லெவல் கார் பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு. அந்த கோவிலுக்கு யார் பக்தர் போறாங்களோ அவங்களுக்கு தானே இந்த கார் பார்க்கிங் தேவையாக இருக்கும். அது ஆக்சுவலாக கான்செப்ட் என்னன்னா, குன்னூரில் வந்து ஒரு டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து ஜாஸ்தியாக போகிறது, பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால வந்து அங்கே டிராஃபிக் ஜாம் ஏற்படுது. பல மணி நேரம் மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் ஊட்டிக்கு போகணுன்னா சரி ட்ராவல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்டட் டைம்ஸ்லாம் கூட போட்டிருப்பாங்க, பாஸ் வாங்கிட்டு தான் போகணும், இ பாஸ் எல்லாம் போடுறாங்க. அதனால தான் வந்து அங்கே பார்க்கிங் வைக்கணும், மல்டி லெவல் பார்க்கிங் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இது டூரிசத்துக்கு, அது வந்து டூரிசத்துக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, HRNC சட்டத்தில் கோயில் ஃபண்ட் வந்து கோயிலுக்கு தான் போகணும்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து ஒரு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து லீஸ்க்கு விட்டுட்டு, அந்த லீஸை அதுக்கப்புறம் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட ஃபண்டை வச்சு நீங்கள் பண்ணலாம். கரெக்ட். ஏன் அதை கோயில் ஃபண்ட்லேருந்து எடுக்கிறீங்கிறது தான் அங்கே கேள்வி. இதுக்கு சரியான பதில் அவங்களால சொல்லவும் முடியல. சபாநாயகர் குறுக்கிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த விஷயத்தை முடியாது, அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் அவரும் விளக்கத்தை சொல்லிட்டார், அதுக்கு என்ன நிலைப்பாடுங்கிறது இதோட முடிச்சிருங்கன்ட்டார். ஆனால் அதில் உங்கள் நேயர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. முதல்ல அந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் குன்னூரில் கட்ட முடியுமா? என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் இல்லாமல் பண்ண முடியுமா? சென்ற ஆட்சியில் ஒரு கட்டடம் கூட அப்ரூவல் இல்லாமத்துக்கெல்லாம் வந்து அவங்க வந்து சாங்ஷன் பண்ணி ஜிஓ போட்டு கோவில் பணத்தை அதில் வந்து செலவழிக்கிறதுக்கு விட்டுறாங்க. கோயில் இருக்கிறது என்றால் கோயிலுக்குள்ளார கட்ட வேணும்னா ஒரு ஹெரிட்டேஜ் கமிட்டி போட்டிருக்கணும். அந்த ஹெரிட்டேஜ் கமிட்டியோட அப்ரூவலோட தான் அதை வந்து நீங்கள் கட்ட முடியும். திருவண்ணாமலையில் அதான் நடந்தது. ஹெரிட்டேஜ் கமிட்டி அப்ரூவல் இல்லாமே இவங்க வந்து டெண்டர் விடுறாங்க, டெண்டரில் இது பண்ணுறாங்க. அந்த டெண்டர் விடுவது அதில் இருக்கும் சம்பந்தப்பட்ட ஊழலை அது ஒரு வேறு பரிமாணம், அது தனியாக பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல பில்டிங் அப்ரூவலே இல்லாமல் டெண்டரை போட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று 300 கோடி 100 கோடி அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வந்து பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இதே வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. முதல்ல ஒரு கூனூர் போன்ற ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு உயர் நிலை கட்டிடம் பல்லடுக்கு கட்டடம் கட்டுவது என்றாலே என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வேணும், ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வேணும். ரெண்டுமே இல்லாமல் அந்த இடத்த சூஸ் பண்ணதே தவறு. இப்போ நான் வந்து இந்த புதிய அரசுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கள லீகலாக அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்கிறத தான் நான் வந்து இப்போது ஹைலைட் பண்ணுறேன். ஸோ முதல்ல வந்து அதை அப்ரூவலே வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்ரூவலே வாங்காமல் கோவிலோட பணத்தை அதையும் சட்டவிரோதமாக அந்த இதில் போய் கட்டுறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. இதை முதல்ல இருக்கிறது அது சட்டவிரோதம். கட்டடம் கட்டுவதே அந்த இடத்துல வந்து கிளியரன்ஸ் இல்லாமல் கட்டுறாங்க. இதை மாதிரி தான் எல்லா ப்ராஜெக்டும் HRNCயில் நடந்த போன்ற சென்ற ஆட்சியில் திருவண்ணாமலையாக இருக்கட்டும், குன்னூர் இருக்கிற ப்ரொப்போஸ் பண்ணதாக இருக்கட்டும், வேறு எந்த கல்யாண மண்டபமாக இருக்கட்டும், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், வணிக வளாகத்துக்கும் பக்தர்களோட நலனத்துக்கும் எந்த விதத்தில் தொடர்பு இருக்கும்? சரி, இது யாருமே லாஜிக்காக இருக்கிறவங்க யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் HRNC தரப்பில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் டிஆர் ரமேஷா ஒரு கேள்விக்கணையை தொடுத்து இதெல்லாம் இல்லீகல்னு சொல்லும்போது அவங்க வந்து கோர்ட்டில் வந்து கால அவகாசம் வாங்கிக்கிட்டே போவாங்களே தவிர எந்த காலத்திலையும் அதை வந்து சரியானது நாங்கள் செய்வது சரிதான் என்று சொல்லவே மாட்டார். அப்ரூவல் இருக்கா, நெக்ஸ்ட் ஹியரிங்கில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நாங்கள் அதுக்குள்ளே அதை சரிப்படுத்திடுவோம். டெண்டர் போட்டு ஒர்க் ஆர்டர் ஆரம்பித்ததுக்கு பிறகு அப்ரூவல் இல்லைன்னு என்று சொன்னால் நான் அடுத்த ஹியரிங்குள்ளார நான் அப்ரூவலை வாங்கிடுறேன். இது என்ன மாதிரியான ஆர்குமெண்ட்டு, இது என்ன மாதிரியான ஒரு இது? ஆனால் நீதிமன்றங்கள் என்ன ஒரே ஒரு அதில் ஒரு அணுகுமுறையில் என்ன தவறுன்னா, HRNC இவ்வளோ தவறு பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க வந்து எல்லாம் ஓரளவுக்கு அவங்க சரியாக தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிசம்ப்ஷனை வச்சுருக்காங்க. அவங்க மேலே கேஸ் போடுறதுன்னா ஏதோ வந்து இவங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் இங்கே கேஸ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஆர் ரமேஷ் போன்ற ஒரு கோவில் ஆர்வலர் எந்த அளவுக்கு இதை வந்து கோர்ட்டில் போய் சொன்னால் கூட அது வந்து நீதிமன்றத்தில்
பரிவும் ஒரு ஃபேவரிட்டிசமும் அரசாங்க HRNC பக்கம் தான் போகுதே தவிர போகுது. ஒரு ஒரு சீரியஸா ஒரு ஆக்டிவிஸ்ட் சொந்த பணத்தை செலவு பண்ணி ஆமா ஒரு கிரிட்டிக்கல் லா பிரசன்டேஷன் கொடுக்கும் பொழுதும் கூட அத கோர்ட் வந்து பார்க்க வேண்டிய பார்வையில பார்க்க மாட்டேங்க, சீரியஸ்னஸோட எடுத்துக்க மாட்டேங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவேன். சரி. நேற்று கூட நம்ம ஊழல் வழக்கு பத்தி எல்லாம் பேசணும். இந்த அறப்போர் இயக்கம் என்பது இந்த ஊழல் வழக்குல வந்து அவங்களும் ஒரு தன்னார்வ, எப்படி ரமேஷ் வந்து டெம்பிள் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாரோ அதே மாதிரி அவங்களும் ஊழலுக்கு எதிர்த்தாப்புல அவங்களும் நிறைய வழக்கு போடுறாங்க. ஆனா அந்த அவங்க போடுற வழக்கை வந்து சீரியஸ்னஸோட எடுக்கணுங்கிறத என்னோட எதிர்பார்ப்பு. நம்ம எதிர்பார்க்கிற சீரியஸ்னஸ் அரசு துறையிலயும் இல்ல, நீதித்துறையிலயும் இல்ல. நீதித்துறையில வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா அரசு துறையில இந்த தவறே நடக்காம பார்த்துப்பாங்க. அவங்க வந்து அதை வந்து 10ஓட ஒரு 11 ஒரு வழக்காக எடுக்கும்போது ஒரு கோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரோடே போடாம ரோடுக்கு பணம் வாங்க முடியுமா? கரெக்ட் சார். நம்ம இப்ப இந்த HRNC மேட்டர் சார், நான் ஒரு அவுட் சைடரா, அதிகம் சட்டம் தெரியாது, அதிகம் இந்த HRNC ஆக்ட பத்தி தெரியாது. இப்ப TR ரமேஷ் போன்றவர்கள் பேசுறத கேட்கறது, காணொலிகளை பார்க்கறது, உங்களோட பேசுறது, இன்னும் ஒரு சில பேர்கிட்ட பேசுறதுல இருந்து ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு சில கேள்விகள் வருது, இந்த சட்டபூர்வமான சில கேள்விகள். முதல்ல வந்து இந்த மல்டிபிள் கேஷுவல் கான்வர்சேஷன்ல இருந்து நமக்கு ஒண்ணு கிடைக்கிறது என்னன்னா, கோவில்களோட சொத்து பெருமளவுக்கு கோவில்கள் கையிலேயே இல்லை, அதை யாரோ எடுத்துட்டாங்க. அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்குற ஒரு இது. பழைய டேட்டாவெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக இருந்ததெல்லாம் அந்த நிலம் அதோடைய எல்லைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு இருந்தும் கூட சர்வே என்ன வாட் எவர், இன்னைக்கு பார்த்தா அது எங்க போச்சுன்னு தெரியல, யாரோ அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இது கோவில் நிலம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட அங்கிருந்து வருமானமே வருவதில்லை. இது ரெண்டாவது. மூணாவது, வருமானம் என்று போட்டு ஏதோ ஒன்று தருகிறார்கள். இப்ப TR ரமேஷே ஒரு தடவை வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இடங்கள் கொடுத்தாரு. அது என்னன்னா, அவை கோவிலுக்கு சொந்தமானவை, அங்க HRNC ஆபீஸே போட்டு வச்சிருக்காங்க, அதுக்கு ஏதோ ஒரு சொற்ப வாடகை, அந்த வாடகையும் தரதில்லை. அப்ப இது வந்து வேலையே பயிரமையாது. அதாவது HRNC கோவில் நிலத்தை பாதுகாக்கணும், அவங்க கோவில் நிலத்தை பாதுகாக்கவும் இல்லை, கோவில் நிலத்துல சொந்தமா பில்டிங் கட்டிக்கிறாங்க, அதுவும் இன்னொரு கோவிலோடைய காசு எடுத்து கட்டிக்கிறாங்க, ஒரு வாடகை போடுறாங்க, அந்த வாடகையும் கொடுக்கறது இல்லை. அப்ப இவங்களே வாடகை கொடுக்கறது இல்லை, அப்புறம் இன்னொருத்த வாடகை கொடுக்குறானா இல்லையா தெரியல. இப்ப இதுல வந்து சட்டபூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் சார்? சார், சட்டபூர்வமான நடவடிக்கை ஏற்கனவே கோவில் ஆர்வலர் TR ரமேஷ் எல்லாத்தையும் கோர்ட்டில் வந்து போட்டு வழக்குகளை தாக்கல் இருக்கு. அவர் மட்டும் இல்லை, அவருக்கு அதுக்காக வந்து தகவல் அறியும் சட்டத்தில் வந்து எந்த வகையில் இந்த கார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வாங்கியிருப்பாங்க பெரிய கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் இனோவா காரும், அந்த கார்லாம் யாருக்கு போய் வேலை செய்யறதுங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அது அமைச்சர் வீட்டில் தான் போய் அந்த கார்லாம் போய் நீங்க நான் அந்த கார் பெட்ரோல் கூட விட்டுறேன் சார். கார் பெட்ரோல் இல்ல, காரு பெட்ரோல் எல்லாமே விட்டுறேன். என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை அசையா சொத்துக்களான லேண்ட். எஸ் அதுக்கு வரும். அதை எப்படி ரெக்கவர் பண்றது? அதான் சார், இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, லீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சென்னை மாநகரத்தை எடுத்துக்கொண்டால் கோவில் நிலங்களில் எல்லாம் வந்து ஒரு வீடு இருப்பது ஒரு பகுதி தான், மீதி இல்லாமல் இப்போ நீங்கள் ஜார்ஜ் டவுனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து இருக்கிற இதெல்லாம் எல்லாமே விலை மதிக்க முடியாத விஷயங்கள். அங்கே கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு, வாடகைன்னு பார்த்தீங்கன்னா மிக 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 சொற்பமானது, அதையும் ரெக்கவர் பண்ண மாட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து செய்ய வேண்டிய முனைப்பை யாருமே காட்டுறதில்லை. கோவில் ஆர்வலர்கள் நிறைய விஷயத்தில் போய் அவங்க காட்டினாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுக்கு வந்து அது ஒரு இறுதி தீர்ப்பே அதுக்கு வரவே மாட்டேங்குது. அது காரணம் வந்து இதை டிரைவ் பண்ண வேண்டிய அரசு துறைக்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்லாக்னஸ். இப்ப இந்த புது அரசு என்ன செய்யணும்னு விரும்பி, புது அரசு வந்துங்க போன அரசுல வந்து கூட ஒரு விளம்பர மாடல் ஒன்று நடந்தது, நீங்க கூட பேப்பர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இத்தனை கோடி ரூபாய் உள்ள
கோவில் நிலம் மீட்கப்பட்டது, அங்கே மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காஸ்மெட்டிக்கா செய்திகள் தான் வெளியிட்டாங்களே தவிர உண்மையிலேயே அதெல்லாம் என்ன நடந்ததுங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கோவில் ஆளுநர்கள் அனைவரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே சும்மா ஒரு விளம்பரத்துக்காக போட்டது தான், கோர்ட்டில் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா கோர்ட்டில் நிறையா வழக்கு வந்துடுச்சு. கோர்ட்டில் வழக்கு வரும்போது நாங்களும் இந்த மாதிரிலாம் செஞ்சு ஒழுங்காக தான் செய்கிறோம், இன்ஸ்பைட் ஆஃப் தட் எங்களால் இந்த விஷயத்துலலாம் நாங்கள் வந்து செய்ய முடியல. அவங்களோட விதிமீறைகளை மறைப்பதற்காகவே இந்த மாதிரி ஒரு விளம்பர ஒரு மாடல் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது கோடிக்கணக்கான நிலங்கள் இன்னமும் ஆக்கிரமிப்பாளர் கையில் தான் உள்ளது. ஆக்கிரமிப்பாளர்கள் அதில் வந்து அவங்க வந்து அதனுடைய பலனை அழிவித்து வருகிறார்கள். அதில் ஒரு சிறு பர்சன்டேஜ் உள்ள வருமானம் கூட கோயிலுக்கு செல்லவில்லை. சார், இதுக்கு தனி ஆணையம் மாதிரி ஏதாவது ஒன்று அமைத்தால் பலன் இருக்குமா? இந்த தனி ஆணையம்ங்கிறது இந்த ஒரே ஒரு பர்பஸுக்காக கோவில் நிலங்களை மீட்டு கோவில்களுக்கு வழங்குவது, கோவில் நிலத்தில் சரியான வாடகையை வாங்கி தருவது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டெட் பர்பஸ், லிமிட்டெட் டியூரேஷன் ஒன்று கொண்டு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா சார், இந்த புதிய அரசுக்கு இதுக்கு ஒரு கோவில் வருமானத்தை பெருக்குவதற்காக ஒரு நல்ல உயர் அதிகாரிகளை கொண்ட ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்ட ஒரு கமிட்டியை ஒன்று, விசாரணை கமிட்டியை ஒன்று பார்த்து ஒவ்வொரு பெரிய பெரிய கோவில், நல்ல பெரிய கோயிலே எடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தம் 44,000 கோவில் இருக்கிறது. அதில் நம்ம சொல்றது என்னன்னா ஏ கேட்டகரி உள்ள கோவிலில் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு 100 கோவில் அப்படின்னு கூட வச்சுப்பாங்க. மதுரை, திருச்செந்தூர், இப்போ பழனி அந்த மாதிரி இருக்கிற கோவில், பெரிய ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை அந்த மாதிரி இருக்கிற கோயிலை எடுத்துக்கிட்டு அந்த கோயில் நிலங்கள் யாரால் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறார்கள். இப்போ சிட்டியில் என்ன எடுத்துக்கலாம், ஏன்னா இது எல்லாமே விலை மதிப்பக்கூடிய சொத்து. கபாலீஸ்வரர் கோவில், மற்ற இதிலெல்லாம் திருவண்ணிக்கேணி கோவில் எல்லாத்துக்குமே விலை மதிக்க முடியாத அசையா சொத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? அதுக்கு எப்போ வந்து ஃபேர் ரெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க? ஃபேர் ரெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலன்னா உடனடியாக ஃபேர் ரெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும். இதில் எவ்வளோ நாள் சார் ஆகும்? கைட்லைன் வேல்யூ ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் இருக்குது. ஃபேர் ரெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்ட்டுக்கு என்ன கொடுக்கான்னு சொன்னால் உடனே அறிக்கை கொடுப்பாங்க. இவன் வாங்கிறது 100 ரூபான்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சதுரடிக்கு 1500, 2500 இருந்ததுன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? இதை நம்ம உடனடியாக செய்ய வேண்டும் என்று அவனை வற்புறுத்த வேண்டும். இல்லையா அந்த இடத்த காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு ஹேண்ட் ஓவர், அது வாங்குறதுக்கு அதே மாதிரி வாடகை கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதுக்கு இது ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸாக செய்யணும். இவங்களை போய் நீதிமன்றத்தில் போய் என்ன ஸ்டே வாங்க முடியும்? ஸ்டேயே வாங்க முடியாது. நீதிமன்றத்தில் இவங்க முனைப்பு காட்டி அங்கே கேஸை நடத்துறது இல்லை. சார், இங்கே ஒரு ரிலேட்டட் இஷ்யூ பல கோவில் நகரங்களில் இது நடக்கிறத பார்ப்பீங்க. ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கு அது பேச்சு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கோவில் நிலம், ஆனால் மக்கள் வந்து அந்த இடத்துல வீடுகளே கட்டி வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து எங்கள் பேரில் எழுதி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரல் வரும். இடதுசாரி கட்சிகள் எல்லாமும் கூட மக்கள் வசிக்கிறாங்கன்னா அந்த இடத்த வந்து அவங்களுக்கே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க. அப்போ இதை எப்படி கையாளுறது சார்? இது ஒரு பெரிய இது ஒரு எமோட்டிவ் இஷ்யூ. ஏன்னா இப்போ ஒரு கோவிலுக்கு சொந்தமான இடத்துல ஆண்டாண்டு காலமாக அவங்க எப்படி அவங்க கைக்கு அந்த நிலம் வந்தது, அப்படி அந்த வீடு வந்து அந்த இடத்துல அவங்க வீடா கட்டி வச்சிருக்காங்க, எப்படி அது அவங்க கைக்கு வந்திருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் யாரோ யாரோக்கோ ஒருவருக்கு விற்க, ஏதோ ஒரு கட்டத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் திடீர்னு ஒரு கட்டத்தில் அவங்க நிறுத்திடுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது கோவில் நிலம் அப்படின்ட்டு. அப்ப இதை எப்படி வந்து இதை ரெகுலேட் பண்றது? இது என்னதான் பண்ணலாம்? சட்டபூர்வமா என்ன பாசிபிள்? இது வந்து சார் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம். இதுக்கு வந்து ஜெனரலைஸ்டு தீர்வு காண முடியாது. இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு வந்து நீங்க வந்து பொதுவாக ஒரு தீர்வு காண முடியாது. அது ரொம்ப நாள் இருக்கிற கவர்மெண்ட் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆமா, ஒன்றும் முடியல. இதை வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தாலேயே தீர்க்க முடியாத விஷயங்கள்னு ஒன்று. எப்படி சார் அப்படி விட முடியும்? இல்லை சார், நீதிமன்றத்தை தீர்ப்புன்னா ஒரு லாஜிக்கல் எண்டுன்னு வந்ததுன்னா டெம்பிள் பக்கம் தான் சார் தீர்ப்பாகும். லாஜிக்கல் எண்ட் எப்படி வரும்? நீங்க சொல்ற எமோட்டிவ் இஷ்யூவா இருக்கிறதுனால தான் நான் அதை பத்தி அதுதான் என்னோட கவலையும் சார். நான் சட்டப்பூர்வமா என்ன பண்ண முடியும்னு கேட்கிறேன். நான் சட்டப்பூர்வமா பண்ணா அவங்கள எவிக்ஷன் தான் பண்ண முடியும். இல்ல, ஏன்னா
டெம்பிள் லேண்ட் cannot be sold அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்? ஆமா சார், அதாவது எதனால டெம்பிள் லேண்ட்லாம் விற்க முடியாதுங்கிறது நம்ம நேயர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒன்று சொல்லுவோம். கோவில் நிலம் என்று இருப்பதில் 2 வகை இருக்கிறது. கோவில் மேலே இந்த டைட்டி மேலே இப்போ ரங்கநாதர் மேலே எழுதிட்டாங்கன்னா, இந்த ரங்கநாதர் என்ற நபர் ஜூரிஸ்டிக் பர்சன், பட் இஸ் அ மைனர். அவர் மேலே மைனராக இருக்கிற ஒரு பேரில் எழுதின உடனே அந்த சொத்தை எப்படி விற்க முடியும்? அவர் அப்படிதான் ஜூரிஸ்டிக்ஸாக கருதுறாங்க. இதெல்லாம் நீதிமன்ற தீர்ப்பு. நான் சொல்றது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு சொல்றேன் நான். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும். என்ன ப்ராக்டிஸ் பண்ற எல்லா HRNC கேஸ்ல நடத்துறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இஸ் அந்த காடுங்கிற டைட்டி இஸ் அ மைனர்ங்கிறது தான் ஜூரிஸ்டிக் பர்சன். ஸோ அவர் ஜூரிஸ்டிக் பர்சன் மேல எழுதியிருக்கிற நிலத்தை விற்க முடியாது. இதுதான் தீர்ப்பு. இதுதான் சட்ட நிலைப்பாடு. ஸோ இந்த நிலைப்பாட்டில் நம்ம அந்த சில நிலத்தெல்லாம் விற்க முடியாத கேட்டகரியில போயிடுது. வேற சில நிலங்கள்லாம் தர்மம் செய்வதற்காக பெரிய பெரிய அறக்கட்டளைக்காரங்க பண்றாங்க. அது லேண்ட் பர்டன் வித் ட்ரஸ்ட் ஆப்ளிகேஷன்ஸ். அந்த ட்ரஸ்ட் ஆப்ளிகேஷன்ஸ் பண்றதையுமே இவங்க கோவில் நலன்னு கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்துவதனால தான் இந்த நிறைய கேஸ்லாம் வருது. இதை யாருமே இது வரைக்கும் தீர்வு காண்டு சரியான ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வரவே இல்லை. திரும்ப இந்த HRNC அவங்க யாராவது மேல பழி வாங்கணும்னு வச்சுங்க, ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேல, உடனே அது கோவில் நலனும் போட்டுருவோம். இது HRNC டிபார்ட்மெண்ட்ல கோவில் நலன்னு எழுதி கொடுத்துட்டான். நான் ரெவென்யூல அதை மூட்டேஷன் ஆஃப் என்ட்ரிஸ் என்ன பண்ணுவான், இல்ல அவனும் கோவில் நலன்னு எழுதிடுவான். இதை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷனும் சேலும் அதுக்கு அடுத்தது என்னன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெவென்யூ ரெக்கார்டு போய் கோவில் நலன்னு போயிடுச்சுன்னா அவன் கைட்லைன் வேல்யூ 0 ஆகிடுவான். ஸோ நீங்க அங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அங்க போய் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, இதை 0 வேல்யூ இருக்கு சார், இது கோவில் நலன்னு போட்டாங்க, எங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ரெஜிஸ்ட்ரேஷனை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் சார், இதனால தான் நிறைய கேசஸ் தீர்க்க முடியாத கேஸ் பல்வேறு கோர்ட்டில் பல்வேறு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இதற்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னா இது உண்மையிலேயே இந்த இதோட பரிமாணத்தை நான் சொல்றது ஒரு ஃபேஸ் தான். நான் என்னமோ இந்த 10-15 நிமிடத்தில் நம்ம அதில் எல்லாத்தையுமே நம்ம போயிட முடியாது. ஆனால் இதை டீப்பாக ஆராய்ஞ்சு நான் கேஸ்லாவாக நான் சொல்கிறேன். இதில் லேண்ட் பர்டன் வித் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், லேண்ட் டோட்டலி டெடிகேட்டட் டு தி டைட்டிங்கிறது டிஃப்ரெண்ட். இந்த டிஃபரன்ஸை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிரச்சனையை அணுக முடியும். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஓய்வு பெற்ற நீதிபதி, நல்ல உயர் அதிகாரிகள், அவங்கள வச்சு ஒரு கமிட்டி போட்டு கோவில் சொத்தை உண்மையிலேயே மீட்டெடுக்க வேண்டும் என்பதை பற்றி யாரும் இருவேறு கருத்துக்கள் இருக்கவே முடியாது. அதே சமயத்தில் கோவில் நிலத்தை பெனிஃபிஷரிஸ் இப்போ எப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்களே, ஆர் இன் பொசிஷன், பெனிஃபிஷரிஸ்ன்னு கூட சொல்ல முடியாது அவங்கள. இப்போ யார் கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு எந்த அளவுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த கொடுக்கறதுல ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும். சரி, ஏன்னா யாருக்கு அதுல குடியிருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறத கூட நம்ம ஏற்க முடியும். ஏன்னா அதுதான் பாப்புலர் சென்டிமெண்டா இருக்கும். கரெக்ட். ஏன்னா மக்களும் பாவம். ஆமா. ஆனா அதே சமயம் கோவிலோட நிலம் கோவிலுக்கும் போயாகணும். சோ ஏதோ ஒரு சொல்யூஷன் வேணும். அதை யார் எடுக்க முடியும்? அரசு தான் எடுக்க முடியும். ஆனா இந்த HRNC இப்ப இருக்கிற அமைச்சருக்கு, இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா போன அரசாங்கத்தை பத்தி கவலைப்பட்டதாகவே அவங்க அது சார், அவங்களுக்கு அதுல என்ன பலன் உண்டு, அதனால நம்ம ஏதாவது பலன் அடைவோமான் என்பதை பற்றி தான் சென்ற அரசு ஈடுபட்டது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? அந்த இடத்துல பண்ண முடியுமா? அதை வச்சு நம்ம அதுல இருந்து ஏதாவது ஒரு அவங்களுடைய சொந்த நிறுவனத்திற்கு அதை ஏதாவது டிரான்ஸ்பர் பண்ணி அப்படின்னு நான் நேரடியாக சொல்றேன். அவங்கள பற்றி எனக்கு ஒன்றும் பயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர்களாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி நிலங்களை அவங்க அவங்களுக்கு வேண்டிய ஒரு நிறுவனத்திற்காக தமிழ்நாடு லெவல்ல நிறைய பதிவு நடந்திருக்கிறது. அது யாரும் எதிர்த்து சார், இது எதிர்த்து பண்ணணும்னா சார் ஒரு தனிநபரால எப்படி எதிர்த்து பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. TR ரமேஷ் பாவம், அவரால் எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ பண்ண முடியும். பட் ஆனால் எல்லாத்தையும் அவரால் எப்படி எக்ஸ்போஸ் பண்ண முடியும்? இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதுதான் நடந்துதானா? புரியுது எனக்கு. பல வழக்குகளில் அரசு தவறு இழைத்திருக்கிறது. HRNC அரசுன்னு கூட சொல்ல மாட்டேன். முக்கியமாக இந்த
அழகர் கோவில் வழக்கில் ரொம்ப கடுமையான ஒரு தீர்ப்பே கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் கோவில் காசை எடுத்து நீங்கள் இது செய்தது தவறு அப்படின்னு மிக கடுமையான ஸ்ட்ரிக்சர்ஸ், ஐ திங்க் ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த் நினைக்கிறேன் வருது. அது இப்போ வந்து அதை எப்படி, இப்போ நீங்களே மினிஸ்டரா இருக்கீங்க, புது அமைச்சர் இருக்காரு, அவர் துறை தான் தவறு செய்திருக்கிறது, குற்றம் இழைத்திருக்கிறது. யூ ஹேவ் டு கிவ் த மணி பேக் டு த டெம்பிள். இப்ப நியாயமாக, அதாவது இதற்கு முந்தையவர்கள் வந்து அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது, அவங்க நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்கல. பட் நீதிமன்றம் தெளிவாக சொன்ன பல இடங்கள்ல HRNC தவறு அப்படின்னு சொன்னப்பட்ட உடனே அந்த பணத்தை இவர்களாகவே முன் வந்து கோவிலுக்கு தர வேண்டும் அல்லவா? ஒரு கேஸ்ல, இந்த பழனி கேஸ்ல கோவில் காசை வைத்து வாங்கி HRNC பெயரில் எழுதுவதாக இருந்ததை மாற்றி இப்பொழுது இந்த அரசும் மாறி நீதிமன்றமும் கடுமையான ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு இல்ல நாங்க அதை கோவில் பேர்லயே எழுதி வச்சுக்கிறோம்னு சொன்னாங்க. பட் இந்த அழகர் கோவில் விஷயத்துல உங்க பணத்தை கோவிலுக்கு திருப்பி தரணும், தேவையற்ற கட்டடங்களை, தவறாக கட்டிய கட்டடங்களை இடிக்கணும், பழைய ஸ்டேட்டுக்கு ரெஸ்டோர் பண்ணணும். அது முடியுமாங்கிறது இருக்கு. இப்படி இன்னும் பல இடங்கள்ல, இப்ப திருவண்ணாமலையிலேயே ஏற்கனவே கட்டப்பட ஆரம்பித்தவற்றை எல்லாம் நீக்கி இருக்கிறார்களா தெரியல, ரைட்? இது எல்லாவற்றையும் இன்றைக்கு குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சாச்சு நீதிமன்றம் எஃபெக்டிவ்லி. அப்ப இந்த அமைச்சர் சட்டபூர்வமாக என்ன பண்ணணும் சார்? இந்த மாதிரி சார் இதுல வந்து என்னன்னா, இதுல வந்து சும்மா கோர்ட்ல போயிட்டு அவங்க ஸ்டே வாங்குறதோ, அந்த ஸ்டேயை அமல்படுத்தாமல் இருக்கிறதோ, அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் கழிச்சு அது வந்து நீர்த்து போயிடுதோ, இதே மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்ற 5 ஆண்டுகளில் இதான் நடந்திருக்கு. இப்போ யாரையும் நம்ம ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு பெரிய ஒரு முனைப்பு வரும். இப்போ நம்ம 2 பேர் பேசுறது கூட நான் என்ன நினைக்கிறேன்னா சார், ஒரு பொது கருத்தை உருவாக்கணும் சார். ஏன்னா சும்மா வந்து நம்ம வந்து யாரும் நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்களும் அதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, நானும் அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பப்ளிக் ஒப்பீனியனை பில்டு பண்ணாதான், பப்ளிக் ஒப்பீனியன் இதெல்லாம் என்ன, இது நடக்கவே நடக்காது, நெகட்டிவ், இந்த ஊழல் வழக்கெல்லாம் எப்படி பல பேர் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த HRNC துறையில் பார்த்தீங்கன்னா என்ன தான் நீ வழக்கு போட்டாலும் அந்த துறை வந்து ஒரு ஓவர் க்ரோன் வீடு, அப்படி தான் நான் அதை வந்து நான் சொல்லணும். இது எனக்கு வந்து மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் பேசும்போது, HRNC ஆக்ட் என்பது எதற்காக வந்ததோ அந்த ஆக்டோட ஆப்ஜெக்டிவை எதுவுமே பண்ண முடியாமல் அது வந்து ஒரு ஓவர் க்ரோன் வீடாக உள்ளது. கலை பல்கி பெருகி ரொம்ப பெரிதாகி போய்விட்ட ஒரு கொடூரமான ஒரு கலை, பயிர்களுக்கு இடையில் முளைத்த ஒரு கலை. இந்த பாரதீனிய செடின்னு சொல்லி, பார்த்தீனியம், ஆமா, பாரதீனியம் வந்து ஒரு ஓவர் க்ரோனா இருந்ததுன்னா அந்த இதுதான் அது. அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்க அது கலைங்கிறத தாண்டி ஒரு விஷச்செடினே, விஷச்செடி தான் சார். என்ன காரணம்னா, நீங்க வந்து ஒரு கலைக்கொல்லியை அடித்து கலையை வந்து சாதாரணமாக கலை வந்து அவங்க ஒரு எடுத்துருவாங்க, கலை விவசாயிகள் எடுத்துருவாங்க. இல்லைன்னா அதையும் மீறி போச்சுன்னா கலைக்கொல்லியை வச்சு அதை இது பண்ண முடியும். இந்த கலைக்கொல்லிக்கெல்லாம் மீறி வந்து ஒரு விஷச்செடி இருக்குன்னா அது நீங்கள் நீதிமன்றத்தாலேயே அது வந்து இப்போ சார் ஒரு சட்டத்தை, இப்போ என்ன காரணம்னு வச்சுங்க, ஏன் அதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இந்த அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் ஒரு செக்ஷனை வந்து ஒரு பிரிவை வந்து சட்டவிரோதம், இது அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிட்டாங்கன்னா, அந்த திருப்பியும் அதை அந்த சட்ட பிரிவை வேறு ஒரு வழியில் அதை வந்து அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க. இதுதான் அந்த HRNC டிபார்ட்மெண்ட்டோடைய வேலை. இதெல்லாம் இந்த அரசு நிறுத்தினாலே போதும். இவங்க வந்து இந்த கடுமையான தீர்ப்புகள் வந்த இடத்துல எல்லாம் நியாயமாக அந்த தீர்ப்பின்படி நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ ஒரு ஃபைனல் கொஸ்டின் வந்து, பர்டிகுலர்லி நம்ம திரும்பி சிதம்பரத்துக்கு வந்துடும். நம்மளுடைய ஒரு கான்வர்சேஷனில் நீங்கள் வந்து சிதம்பரம் தீட்சிதர்கள் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் நீங்கள் எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்க. ஆமாம், உங்களுக்கு அது மனப்பாடமாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் காவல்துறையை வைத்து தீட்சிதர்கள் மேலே போடப்பட்ட வழக்கு, ஏன்னா அந்த சமயத்தில் எப்படியாவது முதலமைச்சர் ஸ்டாலினும் HRNC அமைச்சர் சேகர் பாபுவும் இந்த கோவிலை எடுத்துடணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதற்கு வந்து அசுர பலத்தை, அரசின் அசுர பலத்தை அந்த கோவில் மேலே செலுத்தினாங்க. ஒரு மைக்ரோ எத்தனிக் கம்யூனிட்டி மேலே தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட பேர் மீது வழக்குகள் போட்டாங்க. இதை வழக்குக்கு
இதுல எவ்வளவு வழக்கு இப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்பொழுது இந்த நிலையில, ஏன்னா இந்த நம்ம ப்ரோக்ராமை வந்து HRNC மினிஸ்டர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அசம்ஷன்ல சிதம்பரம் சம்பந்தமாக அவர்கள் கொண்டு வந்த சென்றைய ஆட்சி கொண்டு வந்த பல்வேறு பொய் வழக்குகளை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? சார் அதில் வந்து அவங்க செஞ்ச ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், சைல்ட் ரைட்ஸ் வயலேஷன் பற்றிலாம் நம்ம முன்னாடியே நம்மளுடைய பேசியிருக்கோம். அது சம்பந்தமாக நம்ம வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் போய் மனு கொடுத்தோம். ஒரு டெம்பிளை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அவர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டு வருவதை ஓவர் ரீச் பண்ணி இன்டைரக்டாவது அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக பல்வேறு தொந்தரவுகள், பல்வேறு வழக்குகள், பல்வேறு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு அவங்க பதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த தீர்ப்பை கூட நம்ம நேயர்களுக்கு வந்து அந்த நம்ம இதில் போட்டிருந்தோம், இன்டர்வியூவில் போது இருக்கும்போது தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் அவர் என்ன க்ளீனாக நீதியரசர் அருண் மிஸ்ரா என்ன சொன்னார்னா, இதில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் அனைத்துமே மிக மிக கடுமையானவை. இதை விசாரித்தால் அதுக்கான விசாரித்து தண்டனை செய்ய என்பது மிக மிக நிரூபிக்கப்பட்டு ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால், நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாகவே அது கடுமையானது என்பதை அவர் ஒத்துக்கொண்டுள்ளார். சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஓவர் ரீச்சோட உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி அவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று அந்த தீர்ப்பில் அவர் வந்து ஒரு கடுமையான உத்தரவு பிறகு. இப்போ இருக்கிற இன்னமும் கூட அந்த வழக்கில் எதுவுமே வந்து சார்ஜ் ஷீட்டும் ஒன்றும் போடல. ஒரே ஒரு வழக்கில் மட்டும் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அது வந்து அவங்கள மேலே சுமார் 10-11 வழக்குகள் மொத்தம் ஒரு 15 வழக்குகள் இருக்கு. 15 வழக்கு ஒரு 3-4 வழக்குகள்லாம் முடிந்து விட்டது. அது வந்து குவாஷ் பண்ணியிருக்காங்க, நீக்கருவு பண்ணி விட்டாங்க. இன்னொரு வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டில் SC/ST வழக்கு அவங்க மேலே ஃபாயிஸ்ட் பண்ணாங்க. அந்த SC/ST சட்டத்தின் கீழ் போட்ட வழக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. எந்தவித நிரூபிக்கக்கூடிய ஒரு கேஸ் பொய் வழக்கு அதனால வந்து அதை வந்து இப்போ வந்து இன்னும் இருக்கிறது. இப்போ இன்னும் ஒரு 15 வழக்கு இருக்கு. 15 வழக்குலையுமே வந்து ஒன்றும் எதுவுமே சார்ஜ் ஷீட் போடக்கூடிய அளவுக்கு எந்த வழக்குலையுமே கிடையாது. முன்பே கூட ஒரு வேற இது இன்டர்வியூவில் பேசும்போது கூட சொன்னோம், ஒரு வழக்கை 3-4 வருஷமாக பெண்டிங்காக வச்சு FIR மட்டும்தான் பெண்டிங்காக இருக்கும். அதில் ஒரு ப்ராக்ரஸும் கிடையாது. நம்ம இந்த ஹேட் ஸ்பீச் இதிலெல்லாம் கூட பார்த்துருக்கோம். ஆமாம், வெறும் ஹேட் ஸ்பீச் மட்டும் பண்ணிவிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவு. அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு கூட அதுக்கு ஒரு தகுதி இல்லாத வழக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும். இது எல்லாத்தையுமே வந்து இது எல்லாத்தையும் வந்து பின்வாங்கிக்கலாம் இல்லைன்னா அவங்கள சார்ஜ் ஷீட்டே போட முடியும். இன்னும் பல வருஷம் சார்ஜ் ஷீட் போட வேண்டாம் சார். சார்ஜ் ஷீட் போடாம அவங்கள வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுதான் கேட்கிறேன் நான். ஸோ சட்டபூர்வமாக நீங்க ஒரு பிபிஆ இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த மைக்ரோ எத்னிக் கம்யூனிட்டிக்காக வாழாடக்கூடிய ஒரு வழக்கறிஞராகவும் உங்கள்கிட்ட கேட்கறது, அதுக்கு நீங்க நீங்க ஒரு பெட்டிஷன் போடக்கூடாது டிபார்ட்மெண்ட்டுக்கு? டிபார்ட்மெண்ட் அதுல வேலை செய்யல சார். ஏன்னா காவல்துறை தானே இல்ல. கரெக்ட். காவல்துறையை போய் தூண்டி விட்டு இந்த வழக்கு அது வந்து இவங்க தான் சார். ஆனா அதுக்கு நம்ம வந்து நிரூபணம் பண்ண முடியாது. இல்ல யார் சொல்லி சார் ஒரு கேஸ் போடுறாங்க, அதுவும் ஒரு பிரபலம் ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்ல இருக்கிற ஒரு தீட்சிதர் மேலே போடணும்னு சொன்னால் அதுக்கு யார் பின்னாடி இருந்து காவல்துறைக்கு வந்து அவங்க பேரில் அவங்க எல்லாம் என்ன சார் தீவிரவாதியா? ஒருத்தனும் தீவிரவாதி கிடையாது. குற்ற வழக்கு பதிய அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய தீவிரவாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் ஏன் போட சொன்னாங்கன்னா, அப்போ இருந்த அந்த ஓவர் ரீச்சு அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும். அவங்கள ஒரு ரெகுலேஷன். இன் தட் கேஸ் பெட்டிஷன் டு தி காவல்துறை கையை வைத்திருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் கையில தான் இருக்கு. அது வந்து நீதிமன்றம் மூலியமா தான் நம்ம பண்ண முடியும். அது நீதிமன்றம் வழியா தான் போய் ஆகணும். நீதிமன்ற வழியா போகலாம். இல்ல அவங்க வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்து இந்த மாதிரி இல்ல அதுக்கு ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறேன் சார். நான் அது யோசிச்சு செய்யலாம் சார். ஏன்னா என்ன இது சட்ட ரீதியா இருக்கிறதுக்கு நம்ம அதான் நீங்க சட்ட ரீதியாக அது தவிர சார் இதுல வந்து என்னன்னா நம்ம கோவில் நிர்வாகம் தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுல எல்லாம் பாதிக்கப்பட்ட தீட்சிதர் தனிநபர்கள். ஏன்னா அந்த தனிநபர்களுக்கு சார் இன்னுமே அவங்களுக்கு வந்து அவங்க என்ன செக்ஷன்ல அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்கிற விவரம் பாதி பேருக்கு தெரியுமா? அந்த செக்ஷன் பேர் சொன்னா கூட அதனால என்னன்னு கூட தெரியும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சார் ஒரு கேஸ் போட்டோம், அதுல இருந்து ஜாமீன்ல வந்துட்டோம். இப்போ நிறைய வழக்குல நீங்களே பார்த்துருப்பீங்க சார். நீங்க இந்த ஹேட் ஸ்பீச்சில் இருக்கிற வழக்குல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கூட இருக்காங்கல்ல. எவ்வளோ பேர் உங்களை மாதிரி
அது லாஜிக்கல் எண்டில் போயிட்டு நீக்கறிவு பண்ணணும்னு சொல்லிட்டு யார் முயற்சி பண்ணா? அது கரெக்ட். யாருமே பண்ணல, பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. எஃப்ஐஆர் இருப்பதுனால வெளிநாடுகளுக்கு போகிறது, பாஸ்போர்ட்டை வாங்குறது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு அரசு வேலைக்கு போகிறதா இருந்தால் அவங்க மேலே ஒரு பிரச்சனை கஷ்டம். இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சார் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். நம்ம ஆனால் அது சம்மந்தமாக பேசுவோம் சார். சரி, அதுக்கு நானும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு, ஏன்னா எனக்கு வந்து சார் தனிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பொது ஆர்வமாக செய்ய முடியாது. இல்லை புரியுது எனக்கு. ஸோ நம்ம இதை எப்படி, ஏன்னா இதை வெறும் நான் ஒரு யூடியூப் ப்ரோக்ராமா பார்க்கல. ஆமாம் சார், இது நம்ம ஒரு தீர்வை நோக்கிய ஒரு பயணமாக தான். இன்டர்வியூவில் கூட நம்ம அதான் சார் சொன்னோம். நம்ம வந்து என்னென்னா சார், நம்ம 2 பேர் பேசுவதனால ஏதாவது ஒரு 10 பேர் அதை பார்த்துட்டு ஒரு பொது கருத்து நிலவி, அந்த பொது கருத்து ஒரு ஒரு பொது கருத்து உருவாக்கம் இருந்ததுன்னு வச்சுங்க. ஏன்னா பப்ளிக் ஒப்பீனியனை ஜென்ரேட் பண்ணுறோன்னு நம்ம 2 பேரால் முடிஞ்சதுன்னா நம்ம 2 பேர் பேசுகிறதுக்கு அது ஒரு அர்த்தமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். இன்னொன்று சார், இந்த ஹெச்ஆர்என்சியில் இன்னொரு ஆஸ்பெக்டை நான் உங்கள்கிட்ட, இப்போ நீங்கள் வந்து லேண்டு, அதுக்கு பிறகு அந்த டெண்டர்லாம் விட்டுருக்காங்கல்ல சார், பெரிய பெரிய ஹை வேல்யூ டெண்டர், அதுலெல்லாம் வந்து ஊழல்கள் வந்து கிரிமினாலிட்டி நிறையா நடந்திருக்கு. முதல்ல வந்து அந்த ஃபண்டை வந்து அதுக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்கு நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் இருக்கிறது. நம்ம கோவில் ஆர்வலர் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டே வாங்கி வச்சுருக்காரு. அந்த ஸ்டே வாங்கின வழக்கு எல்லாத்துலேயுமே அவர் வந்து புதிய அமைச்சர் வந்து அதுக்கு என்ன சொல்லிட்டாரு, அதை இனிமேல் ப்ரொசீட் பண்ண வேணாம், அதாவது எது ஆரம்பிக்கலையோ அதை எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போது இதுக்கு பின்னாடி நிறைய ஃபண்டு வந்து அங்கே அதில் வந்து போட்டு அவங்க வந்து டெண்டர்லாம் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அந்த டெண்டரை எல்லாத்தையுமே ஊழல் விஜிலன்ஸ் வந்து போய் பார்க்கணும். என்ன காரணம் என்றால், அந்த ஒரு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப், இப்போது நீங்கள் சொன்னீங்கள்ல அந்த சட்டமன்ற சபையில் பேசப்பட்டதில்லை, அதுக்கே வந்து அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் ஒர்த்தாக இருக்காங்கிறது முதல்ல பார்க்கணும். இந்த வேல்யூ. ஏன்னா இவங்க பண்ணுற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஊழல் என்பது பொதுவெளியில் இப்போ பேசப்படுவது என்ன என்றால், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 900 crores அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபா தான் இருக்கும், இல்லை 500 கோடி ரூபா தான் இருக்கும். ஆனால் இவங்க பூஸ்டப் பண்ணுறாங்க. அதான் இல்லை, இது வந்து மல்டிபிள். இப்போ பல பத்திரிகையாளர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. நாட் ஜஸ்ட் அறப்போர் இயக்கம் மட்டுமல்ல, பல பத்திரிகையாளர்கள் இந்த கோல்ட் பிளேட்டிங், பூஸ்டிங், இது எப்படி வந்து எல்லா இடத்துலையும் ஹெச்ஆர்என்சி டெண்டர்ல அது மட்டும் இல்லை சார், இதில் வந்து இன்னும் நிறைய வந்து இடி வழக்குகள் போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படின்னா, இந்த ப்ராஜெக்டை வந்து கன்சல்டன்ட்னு ஒரு ஷெல் கம்பெனி வச்சுக்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஃபீஸிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு 30 கோடி 40 கோடிக்கு அவங்ககிட்ட ஷெல் கம்பெனியில் ஒப்பீனியன் வாங்குறாங்க. அதுக்கு வந்து யாரோ ஒரு 4 பேர் 30 கோடி 40 கோடி ஆய்வு செய்வதற்கு எதுக்கு ஒரு அது பார்த்தா ஷெல் கம்பெனி. நீங்கள் வந்து கம்பெனி ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் அங்கே போய் செக் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி அதோடு முடிஞ்சிருக்கும். அந்த பணம் வந்து யாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகினா உண்மையான பெனிஃபிஷரிக்கு மணி ட்ரையலில் நீங்கள் பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் பார்க்கணுன்னா உண்மையிலேயே புனநாள் செய்யறதுக்கு இப்போ இருக்கிற இந்த மேன் பவர் பத்தாது. அவங்க செய்திருக்கிற ஊழலின் பரிமாணத்தை உண்மையாகவே பொதுமக்கள் முன்னாடி கொண்டு வரணும்னு சொன்னால், இந்த புதிய அரசு நிஜமாகவே அது வந்து இப்போ இந்த சினிமா படத்துலலாம் காட்டினதெல்லாம் விட உண்மையிலேயே இப்போ இந்த நிறையா படம் வந்திருக்குது இது மாதிரி ஊழலை வெளியில் கொண்டது, அதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து ஈஸியாக காட்டிடலாம். ஏன்னா நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது என்பது மிக மிக கஷ்டம். அதை தவிர அவங்க அதனால் பலனடைந்து அவங்க ஒரு பெரிய ஒரு பலபலத்தோடு இருக்காங்க. அந்த பலபல மிக்கவர்களை நீதிமன்றத்தின் இதுக்கு உட்படுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவது என்பது ஹிமாலயன் டாஸ்க். இது புதிய அதுக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம இந்த புதிய அரசுக்கு எந்தெந்த விதத்தில் நம்ம உதவி பண்ண முடியுங்கிறது. ஏன்னா சார், சும்மா ஒருத்தரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு வந்து ஏற்புடையதல்ல. ஒரு முனைப்போடு செய்வதை வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாமல் பாசிட்டிவ்வே என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். நம்மளோட நேயர்களுக்கும் இதை பற்றிய விஷயங்களை வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளான முயற்சியை நீங்களும் நானும் ஈடுபடலாம் சார். நன்றி சார். நன்றி.